அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கஷ்டம் ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான கஷ்டங்கள் ரொம்ப பெரிய கஷ்டமாக இப்போ தெரியுது. ஒன்று பணம், இன்னொன்று மனம். இந்த இரண்டும் ஓரளவுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா மற்ற வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்க ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. இது ஒரு சிலர் இல்லைங்க, எனக்கு பணம் இல்லைன்னா கூட நான் சந்தோஷமாக வாழுவேன்னு சொன்னாலும் சரி, என்னுடைய மனம் சரியில்லை, எனக்கு பணம் நிறையா இருக்குது, நான் சந்தோஷமாக வாழுவேன்னு சொன்னாலும் சரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் கூட கண்டிப்பாக மற்ற விஷயங்களை சமாளிப்பது கஷ்டம். இந்த ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு நிறைய சூட்சம பதிவுகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல. சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ப்ராசஸிங்லேயே நிற்கிது. அதனால் மகாபெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தினம்தோறும் வழிபட வேண்டிய வழிபாடுகள் பற்றி அந்த சேனலில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கஷ்டத்தையும் கடனையும் தீர்க்கிறதுக்குரிய ஒரு எளிமையான சூட்சமம். நம்ம எல்லாருமே பிரதமைனா பயப்படுவோம். அதாவது அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை, பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை. இந்த பிரதமை நாள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது பாட்டிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் எதையும் செய்யக்கூடாது, எதையாவது செஞ்சால் அது முன்னேற்ற பாதையில் போகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதமையில் எந்த நல்ல காரியங்களை தொடங்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது தொடங்கினா அது நல்லபடியாக முடியாதுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ இந்த நாளை நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம கடனையும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமை ஆரம்பமாகக்கூடிய நேரம். அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மத்தியானம் 1:53 முடியுது. அப்போ 1:53 இருந்து பிரதமை ஆரம்பமாகுது. இந்த பிரதமை திதி ஆரம்பம் ஆகக்கூடிய முதல் 1 மணி நேரம்தான் அற்புதமான சோடச கலை நேரம். இந்த 1 மணி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. சமையலறையில் இந்த பொருளை வைங்க போதும். உங்களுக்கு கஷ்டமும் தீரும், கடனும் தீரும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய அகல் விளக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் உங்கள் வீட்டில் கிச்சனில் கண்டிப்பாக கடுகு வச்சுருப்பீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து அது மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு 3 கற்பூரத்தை எடுத்து அது மேலே வச்சுருங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் கற்பூரம் இருந்தால் நார்மல் கற்பூரத்தை வச்சுருங்க. வச்சு கல் உப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைங்க. ஒரு தட்டு வச்சு தட்டில் இந்த அகல் விளக்கு வச்சு கடுகை போட்டு கற்பூரத்தை வச்சுருங்க. இந்த பிரதமை ஆரம்பமாகக்கூடிய 1 மணி நேரத்தில் தான் இதை செய்யணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த நேரம் தெரியல அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். வச்சுட்டு அன்று இரவு அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு கருப்பு துணியில் சுற்றி வச்சு எரிச்சிருங்க. அவ்வளோதான். ஏன்னா கற்பூரம் இருக்குது, கடகடன்னு கடுகு வெடித்து எரிஞ்சிடும். வேறு நீங்கள் எதையும் சுற்றணும் வைக்கணும் எதுவுமே கிடையாது. கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த கடுகையும் கற்பூரத்தையும் வச்சுருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை இன்று இந்த பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமும் கடனும் கண்டிப்பாக தீரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மகாபெரியவா ஆன்மீகம் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.